இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நோன்பு எதற்காக நோக்க வேண்டும்? இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னு சொன்னா எதுக்காக செய்யறோம் நம்ம புரிந்து கொள்வதை வைத்துத்தான் அல்லாஹ்விடத்துல மார்க்கு கிடைக்கும். உலகத்துல ஒரு காரியம் செய்யறோம்னு வைங்களேன், எதுக்காக செய்யறோங்கிறது தப்பா இருந்தா கூட காரியத்தை பார்த்து நம்ம மக்கள் நினைஞ்சிருவாங்க, நமக்கு உரிய கூலியை தந்து விடுவார்கள். காரியம் கரெக்டா இருக்குதா, அவன் என்ன நோக்கத்தில் செஞ்சான் அதை பார்க்க மாட்டார்கள், பார்க்க முடியாது. ஏன்னா உள்ளத்துல உள்ளது யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு செய்யற எந்த காரியமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கனே, அது எதுக்கு செய்யறோம்னு விளங்கி செய்ய வேண்டும். விளங்கி செய்தால்தான் அந்த நோன்புடைய நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எதுக்காக நோன்பு கடமை? இதுக்கு ரொம்ப பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதை ஒத்த வரியில சொல்லி காட்டி விடுகிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கடமையாக்கப்பட்டது தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும். இதுதான் நோன்புடைய நோக்கம். அப்ப நம்ம நோன்பு வைப்பதற்காக வைக்கிறோமே, எதுக்கு வைக்கணும்? இந்த நோன்பின் மூலம் நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாதவர்கள் இறையச்சத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஓரளவு இறையச்சம் உடையவர்கள் அந்த இறையச்சத்தை மேலும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் நாம நோன்பு வைக்க வேண்டும். வேறு எதுக்கு இல்லை. சில பேர் தவறாக சொல்வார்கள், நோன்பு எதற்கு வைக்கிறோம் தெரியுமா? பசியுடைய கொடுமையை நம்ம புரிந்து கொள்வதற்கு தான் நோன்பு கடமை அப்படிம்பாங்க. அப்படின்னு குர்ஆன்ல எந்த இடத்துலையும் சொல்லப்பட கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு வைப்பதற்கு இதை ஒரு காரணமா சொல்லவே இல்லைங்க. பசியுடைய கொடுமையை உணராதவன் யார் இருக்கிறான்? கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு பசினா என்னன்னு தெரியாதா? அப்ப பசியுடைய கொடுமை எல்லாருக்குமே தெரியும். அப்ப பசியுடைய கொடுமையை உணர்வதற்கு ஒரு மாச காலம் பெரிய ட்ரைனிங் கொடுத்து இதான் பசி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி இஸ்லாம் சொல்லாத ஒரு காரணத்தை இவங்க சொல்றதுனால அந்த நோன்புடைய அந்த தூய்மை, நோன்பினால் கிடைக்கக்கூடிய நன்மை நம்ம இழக்கக்கூடியவர்களாக ஆகி விடுகிறோம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்க வேண்டும், பசியுடைய கொடுமையை நம்ம உணரணும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்படவே கிடையாது. அப்படி கடமையாக்கப்பட்டு இருக்குமையானால் யாருக்கு வேண்டாம் ஒரு பேரை கடமையாக்கலாம்? அந்த புளிச்சையப்பக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு தான் கடமையாக்கணுங்க. அவங்க தான் பசிக்க முந்தைய சாப்பிட்டுருவாங்க, பசியை வாழ்நாளில் கண்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு வேண்டுமானால் என்ன செய்யலாம்? நோன்பு கடமையாக்கி இருக்கலாம். அப்போ அத்தை பசிக்காரனுக்கு இது கடமையாக்கணும். அவன் தான் டெய்லி பசியை உணர்ந்தானே இருக்கிறான். டெய்லி பசியை உணர்ந்து காலம் கடந்தான அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்போ பசிக்காகத்தான், பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு கடமை என்று இருக்குமையானால் அப்போ ஏழைபாளைகளுக்கு அந்த கடமை ஆக்காம பணக்காரங்களுக்கு மட்டும் அல்ல ஆக்கியிருப்பான். ஹஜ் அப்படி ஆக்கியிருக்கானா இல்லையா? வசதி உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஆக்காம யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே என்று கூப்பிட்டு உங்கள் மீது நோன்பு கடமை என்று அல்லாஹ் சொல்வதில் இருந்து இது பசியை உணர்ற ஒரு மேற்று கிடையாது. பசியை உணர்வதற்காக இந்த மாதிரியான ஒரு நோன்பை என்ன செய்ய, அப்படியே பசியை உணர்வதற்கு கடமையாக்கப்பட்டா என்ன செய்யலாம்? ஒரே ஒரு நாள் நோன்பு வச்சோட பசி தெரிஞ்சு போயிரும்ல. அது 30 நாள் நோன்பு இந்தாப்பா இன்னைக்கு பூரா பட்னையா கடை தெரிஞ்சிருச்சா பட்னை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப பசியை உணர்வதற்காக நோன்பு என்றால் இப்படியாவது மார்க்கம் சொல்லி இருக்கும். அதெல்லாம் கிடையாது. இது இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் நோன்புடைய நோக்கம்.